ஹாய் வணக்கம், இது உங்கள் ஜேஜி டெக் எல்கே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா iOS 26 அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லாம் அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஐபேட் சரி, மேக்புக் சரி, ஆப்பிள் வாட்ச் சரி, ஐஃபோன் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர்ஸில் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே ஒரே நம்பருக்குள்ள கொண்டு வரான் iOS 26. ஸோ அந்த அப்டேட்டில் பீட்டா வெர்ஷன் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. அந்த அப்டேட் பண்ணுறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதால் என்ன இஷ்யூ இருக்குது, பண்ணுறது எங்களோட ஃபோனுக்கு நல்லமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள் நிரோஷன். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆப் தமிழ் மிக்ஸ் ஒழுங்காக இருக்காது, மற்ற தங்கிலீஷும் ஒழுங்காக வராது. ஆனால் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. தங்கிலீஷும் நீட்டாக வருது, தமிழும் நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு ChatGPTயில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீலிங் இதுலேயும் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுனாலும் ஒரு டீட்டெயில் சென்ட் பண்ணுறாலும் உங்களோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு ChatGPTலையோ ஜிமினிலையோ அந்த ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த iOS 26. iOS 26 பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லையும் சரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விஜெட்ஸ் எல்லாம் கீழே வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வர்ற ஃபோட்டோவை குழப்பாது. அதோடு பார்த்தீங்கன்னா டைம் கூட நீங்கள் என்ன சைஸில் ஃபோட்டோ வரீங்களோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலேயே போய் நிற்கும். நீங்கள் ஃபோட்டோவோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தட்டும் போது அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதாவது டைம் கூட ஸ்மால் சைஸுக்கு மாறிட்டு போகும். இதில் முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கான், அதாவது ஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். 18.5 அப்டேட் பண்ணும்போது ஐஃபோன் 15 சீரிஸ் யூஸ் பண்ணுறவங்களையும் 16 சீரிஸ் யூஸ் பண்ணுறவங்களோட ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்டரி ஹெல்த் சடனாக குறைஞ்சிருக்கும். அதாவது பேட்டரி ஹெல்த் இப்போ 96 இருக்குன்னா சடனாக 94க்கு வந்திருக்கலாம். அந்த ட்ராப்பை குறைக்கிறதுக்காண்டி ஒரு ஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்கான், உங்களோட பேட்டரி ஹெல்த் இறங்காமல் பாவிக்கிறதுக்காண்டி. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. சரியான ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மெசேஜஸ், ஃபேஸ் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் மெசேஜ் சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் iOSல இந்த ஆப்ஷன் இருக்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. iOS 26 பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸும் இருக்குது. அதாவது 12, 13, 14 யூஸ் பண்ணுற யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகுது. அதாவது சார்ஜ் நல்லா இறங்குது, மற்ற ஃபோன் ஓவர் ஹீட் ஆகிறது, இல்லாட்டி ஆப் ரன் பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகிறது, இப்படியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இது பீட்டா வெர்ஷன். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்கும். ஒஃபிஷியலாக வேறு மட்டும் வெயிட் பண்ணி போடுறது உங்களுக்கு நல்லா. 12, 13, 14 அதாவது ஐஃபோன் 12, 13 வச்சுருக்கார்கள், 14 வச்சுருக்கார்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் iOS 26 ஒஃபிஷியல் வெர்ஷன் வரும்போதும் அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணி அதில் 26.1 வெர்ஷன் அப்படி ஏதாவது வரும்போது அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த iOS 26 பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ண மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது ஐஃபோன் 12, 13, 14 யூஸ் பண்ணுற யூசர் எல்லாருமே பேட்டரி சார்ஜ் இறங்குறது கூடுதலாக இருக்குது, ஸ்டக் ஆகுது, இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்ஸ் தான். ஸோ நீங்கள் iOS பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணாதீங்க. iOS 26 ஒஃபிஷியலாக வந்தால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி iOS 26.1ல் கரெக்டான அப்டேட் கொடுக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா XR, XS, SE2 இந்த மாதிரியான மாடல்ஸுக்கும் அப்டேட்டுக்கு அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்டேட்டை தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ iOS 26 பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணதில் என்ன நெகட்டிவ் இருக்குன்னா, நீங்கள் உங்களோட ஃபோன் வாரண்டி இருந்தாலும் வாரண்டி கிளைம் ஆகாது. நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் கிடைக்காம போக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு iOSல 26 ஒஃபிஷியல் அப்டேட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அதால் உங்களோட ஃபோன் ஸ்லோ டவுனும் பேட்டரி ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். iOS 26 பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே iOS கொடுத்த அப்டேட்டில் இது சரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கிளாஸ் அப்டேட், அதாவது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்க போது அதோடையும் பார்த்தீங்கன்னா எல்லா சரி எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சரியான டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்கும் இப்போ இனி யூஸ் பண்ண போகிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டா வெர்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஒஃபிஷியல் அப்டேட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனை பழுது பண்ணாதீங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நிரோஷன்.